வணக்கம் நண்பர்களே, டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து பதிவு. நிஷேகம் உன் பெண் பூப்படைந்து பருவமடைந்த பின்னர் முதல் மாதவிடாய் ஏற்பட்ட பின்னர் ஆணுடன் சேர்கின்ற முதல் சேர்க்கை இருக்குல்ல, அதுக்கு தான் நிஷேகம் அப்படின்னு சொல்றது. முதல்ல அந்த இணைகிறாங்கல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ அந்த இணையக்கூடிய முதல் இணைவுக்கு பேர் நிஷேகம் என்று பெயர். இது பல மாதவிடாய்களுக்கு பின்னர் நிகழ்ந்த அதுக்கு கர்ப்பதானம் என்று பெயர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஷேகம்னா என்ன அப்படின்னா, முதல் மாதவிடாய், ஃபர்ஸ்ட் மாதவிடாய் ஏற்பட்ட பின்னர் இணைகிறதுக்கு தான் நிஷேகம். இது பல மாதவிடாய்களுக்கு பின்னர் நிகழ்ந்த அதற்கு கர்ப்பதானம் என்று பெயர். எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. நிஷேகத்திற்கு பார்த்தீங்கன்னா ரோஹிணி, உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், மூலம், உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் சுபமானதாக. நான் நிஷேகம் கர்ப்பதானம்னா என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நிஷேக இலக்கணம் சுபமானதாகவும் அதற்கு கிரகம் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என இந்து தர்மசாஸ்திரம் சொல்கிறது. நிச்சயம் கர்ப்பதானம் இந்த இரண்டையும் பற்றி விளக்கங்கள் காளிதாசர் தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த நிச்சய காலத்தை நிர்ணயம் செய்வதற்கு ஜாதகா, தோஷம், தேசம் போன்ற நூல்கள் தெளிவாக கருத்துக்களை சொல்லியுள்ளது. நிச்சய காலத்தில் சூரியனுக்கு இரண்டு பக்கத்திலும் சனி, செவ்வாய் இருந்தால் கர்ப்பம் தரித்த பின் கணவன் மரணம் அடைவான். சந்திரனுக்கு அந்த போன்று இருந்தால் மனைவி மரணம் அடைவாள். நிஷேக லக்னத்தில் செவ்வாயும் ஏழில் சனியும் சுபகிரகங்களால் பார்க்கப்படாமல் கர்ப்பத்தோடு மனைவி மரணம் அடைவாள். சரிங்க, நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னா மாதவிடாய் ஏற்பட்டு குளித்த பின்னர் எந்தெந்த நாட்களில் கணவன் மனைவி இணைய வேண்டும். குளித்த பின் 1வது நாள் சேர்ந்தால் குழந்தைக்கு அற்ப ஆயுள், 2வது நாள் பெண் குழந்தை பிறக்கும், 3வது நாள் வம்சகர்த்தா, 4வது நாள் வந்தியாபுத்திரி, 5வது நாள் குழந்தை பேர் இல்லாத ஆண் குழந்தை, 6வது நாள் அழகிய பெண் குழந்தை, 7வது நாள் ஈசனை போன்ற ஆண் குழந்தை, 8வது நாள் அழகற்ற பெண் குழந்தை, 9வது நாள் செல்வந்தனாகிய ஆண் குழந்தை, 10வது நாள் பாவச்செய்யுடைய பெண் குழந்தை, 11வது நாள் தர்மசீலனாகிய ஆண் குழந்தை, 12வது நாள் சேர்ந்தால் அழகிய பெண் குழந்தை, 13வது நாள் இருந்தால் சர்ஜனன் சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்னங்க தெரியல. 14வது முதல் கர்ப்பம் ஏற்படாது. 30 days அந்த 30 days கர்ப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. நீங்க எந்தெந்த டேட்டில் இணைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கணும்னு சொல்லியிருக்கு. சுவாதி நட்சத்திரமா இருக்கணும், அமிர்த யோகமா இருக்கணும், சித்த யோகமா இருக்கணும், இல்லை நேரமாக இருக்கணும், இல்லை கோரையாக இருக்கணும், திட்டங்கள் இல்லாமல் மது அருந்தி விட்டு நீங்க குழந்தை வேணும் அப்படின்னு தாம்பத்தியம் வச்சிட்டீங்கன்னா முட்டாள்தனமான திருடன், சவாசம் உள்ள குழந்தைகள், திருநங்கைகள் போன்ற குழந்தைகள் பிறக்கும். அதிகாலையிலும் நாம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது சுத்தமாக இருக்க வேண்டும், வயிறு சுத்தமாக இருக்க வேண்டும். கழிவுகளை நீக்கிவிட்டு தாம்பத்தியம்